வேதம் என்கிற சப்தத்துக்கு இந்த அமரசிம்ஹனுடைய அமரகோஷத்தில் பர்யாய சப்தத்தை சொல்ற புஸ்தகம் அது. அதில் ஸ்ருதி ஸ்திரீ வேத ஆம்னாய ஸ்திரயீ தர்மஸ்து தத்விதிஹி ஸ்திரியா மிருத்சா மேஜுஷி இது வேதா ஸ்திரயஸ்திரயீ அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். இது வேதத்தினுடைய பர்யாய ஸ்ருதி, ஸ்ரீலிங்கம் ஸ்திரீ, வேதா வேதம், ஆம்னாய ஸ்ருதி ஸ்திரீ வேத ஆம்னாய. எதுக்கு இப்படி சொன்னேன்னா, வேதத்தினுடைய பர்யாய சப்தங்களை ஆரம்ப காலத்திலே நமக்கு எடுத்து சொன்னது நிறைய நாமலிங்காரு சாஸ்திரம் இருந்தால் கூட அமரசிம்மன் அமரகோஷத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்ப பொருத்தமான, நமக்கு கஷ்டமில்லாத சொன்ன ஒரு புஸ்தகம். பழைய காலத்தில் சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு, ஆனாவன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைகள் வரும்போது இந்த அமரகோஷம் எல்லா விதமான சப்தங்களும், பலதரப்பட்ட சப்தங்கள், சப்த கோஷம் மைண்டில் வரத்துக்காக அந்த காலத்தில் அமரகோஷத்தை சொல்லிக் கொடுப்பாள். அதில் ஆம்னாயா வந்துருக்கு. அது ஆம்னாய வச்சசாம் வேதம்னு பேர் ஆம்னாயா, சுதிஸ்திரீ வேத ஆம்னாயா. இதில் என்ன விசேஷம்னா, வேத சப்தத்துக்கு என்னெல்லாமோ நீங்கள் அர்த்தத்தை சொன்னால் கூட வாக்குங்கிறதும் வேதம் தான். இதை பாரு, சத்வாரி வாக் பரிமிதா பதானி தானி விதுர்பிராமணாதேவனீஷிணः குஹாத்ரீணி நிகிதானேங்கயந்தி துரீயம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. மனுஷன்லாம் நாலாவது வாக்கினுடைய அவஸ்தையை தான் மனுஷன் சொல்கிற வார்த்தையாக வருது. பராபசந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு பின்னாடி எல்லாரும் சொல்லுவாள். இப்போ வைகரி ரூபேன வெளியில் வந்துடுச்சுன்னா, அது பொறுத்தையாரோட காதில் விடுற வரைக்கும் வந்துடுச்சுன்னா அது அந்த அவஸ்தா விசேஷத்துக்கு வைகரி. அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு பை ஒரு ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பு இருக்குது. 4வது ஸ்டெப்பு. இப்படியெல்லாம் இதை பற்றின விளக்க உரைகள் நிறைய உண்டு. ஒரு ஸ்டேஜில் போகிறது என்ன தெரியுமா, இந்த வாக்கினுடைய எல்லை எது அப்படின்னு சொல்றது. பிரம்மைவ வாச பரமம் வ்யோமா, அதில் போய் பரியவசானம் சொல்லி விட்டுருக்காது. அதை வேதம் எப்படி சொல்லுங்க, வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாசங்கந்தர்வா பசவோ மனுஷ்யா, வாசீமா விஸ்வா புவனான்யத்விதா, சானோஹமஞ்சுடதாமிந்திரபத்னி வாகட்சரம் பிரதமஜாருதஸ்ய வேதானாம் மாதாமிருதஸ்ய நாபிஹி சானோஜுஷாணோபயத்யமாகாத் அவந்தி தேவி சுகவாமே அஸ்து யாமிருஷயோ மந்திரகிருதோ மனீஷிணः அன்வீச்சந்தேவாஸ்தபசா ஸ்ரவேண தாம் தேவீம் வாச்சகம் ஹபிஷா யஜாமஹே அப்படின்னு அங்கே சொல்லித்தான் கொண்டு வர்றா. அப்படியெல்லாம் வாஜத்தை பற்றின வாக், ஆம்னாயத்தில் வாக்குனால தானே ஆம்னாயத்தை கொண்டு வரணும். அந்த வாக்கை பற்றின ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கும்போது துந்துபேன் சமாக்ரந்தி பரமாவா ஏஷா வாக் யாதுந்துபோ பரமாமேவ வாசமவருந்தே பூமி துந்துபிமாக்ரந்தி சைஷேயமாம் வாக் பிரவிஷ்டா. அப்படியெல்லாம் வாக்க பற்றின விவரணங்கள் இருக்கு. அது எக்கச்சக்கம். அந்த வேதம், அந்த வேதத்தினுடைய பேர் ஆம்னாயம். புதுசா பேருமானம்னு பேர் அல்லாது, அதுதான் உண்மையான பேர். ஏன்னா பர்யாய சப்தத்தில் ஸ்ருதின்னு ஒருத்தர் சொன்னான். ஸ்ருதிக்கு என்ன வைசிஷ்டியம் இருக்கும், அதை விட வேதகாங்கிறது வைசிஷ்டியம் சொல்லுவான். ஸ்ருதிக்கு வைசிஷ்டியம் சொல்லப்போதான் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி இது இந்த ஆம்னாயமும் அதில் சேர்ந்தது. நமக்கு சுலபமாக ஆம்னாயம் சொன்னால் வேதங்கிற அர்த்தம் நமக்கு வரணும் மைண்டில். என்ன காரணம் தெரியுமோ, அத்தனை வார்த்தைகளும், வார்த்தைக்கெல்லாம் ஆரம்பமே வேதம்தான்.
எல்லா சிருஷ்டிக்கு முன்னாடியும் வேதம் தான், வாக்கு தான் ஆரம்பம். பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற போதே வாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிருஷ்டி வந்தது. மனசுல சங்கல்பம் வந்ததுக்கு அப்புறம் வாக்கில் வருது, அது சிருஷ்டியில் தெரியுது. அப்படிதான் நம்ம நடைமுறை. அதாவது மனசுலேருந்து முதல்ல சங்கல்பம் மாறுது, வாக்கா வெளியில வருது, அப்புறம் சிருஷ்டியில உருவமா இருக்கிறது. அப்படிதான். எத்தி மனசா அத்தியாயதி தத் வாசா வததி தத் கர்மணா கரோதி. மனசுல முதல்ல தியான உருவத்துல பீஜ ரூபேண இருக்கு. இப்படி கூட சொல்லலாம். நாம ஏற்கனவே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுற மாதிரி வச்சுக்கோ, அதை விளக்க ஒரு கொடுத்தோம் பிளானுக்கு வாக்குனால, அப்புறம் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சோம். அப்படி கூட சாமானிய லௌகிக திருஷ்டாந்தத்தில் கூட பொருந்தி வந்து பாரு. சங்கல்பம் மனசுல இப்படிதான் பண்ணணும் என்கிறத வரவழைக்கிறதுக்கு தான் சங்கல்பம் பேரு. இந்த சங்கல்பம் எல்லாம் தான் வாக்குல வெளியில் வந்து நடைமுறையிலையும் அதை உருவகப்படுத்தி காமிக்கிறோம். அப்ப ஆദ്യം அந்த வாக்கு தானே வரணும். நீ ஒன்று கவனிச்சு பாரு, சங்கல்பம்ங்கிறது அவ்யக்தமான ஒரு சமாச்சாரம். அதாவது சங்கல்பம், அப்புறம் வாக்கு இருக்க, சங்கல்பத்தை உருவகப்படுத்துறது எப்படிங்கிறது வாக்கு வெளியிடுறது. ஆனால் பலம் எப்போ கிடைக்கிறது? உருவகப்படுத்துறதுக்கு அப்புறம் பலம் கிடைக்கிறது. இப்போ ரெண்டும் அவ்யக்தம், கடைசியில் வியக்தம். சங்கல்பமும் மனசில் உருவாயிருக்கு. இப்படியெல்லாம் இந்த வீடை கட்டணும், இப்படியெல்லாம் படிக்கணும், இப்படியெல்லாம் நாம் வாழணும், இப்படியெல்லாம் நாம் இருக்கணும், இப்படியெல்லாம் நாம் நன்மை செய்யணும் என்கிறதெல்லாம் முதல்ல சங்கல்பம் வராத திடீர்னு வாக்குலையோ நடைமுறையிலோ வராது. அப்படி ப்ராப்பராக வர்றதுதான் நியாயமாக அது நடைமுறைக்கு வரும். அப்போ தான். அப்படி இல்லாத வந்தால் வராது. நாமே நம்ம சர்வ காரியங்கள்லாம் என்ன முதல்ல என்ன சொல்கிறோம்? பவித்திரம் தத்வா, உடனே சங்கல்பம் தானே சொல்கிறோம். எந்த காரியம் இருந்தாலும் சங்கல்பத்தை சொல்லுன்னு சொல்கிறோம். இதுக்குமே அந்த சங்கல்பம் சொல்லுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சொல்லறதுங்கிறது நீ மனசில் நினைச்சத்தை வெளியிடு வாக்குனால. அப்போ அந்த சங்கல்ப ஸ்வரூபத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறான். அவளுடைய ஒத்துழைப்பில் நடக்கணும்னு சொல்லும்போது அதை முழு பூர்ணதையை கொண்டு வரதுக்கு அது பயன்படுறது. பரம்பரையா மனசுல இருக்கிற சங்கல்பம் வாக்ரூபேன வெளிவந்து அத்தனை பேருக்கும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல பிரவர்த்தனம் பண்றவாள்லாம் இறங்கின உடனே நீ சங்கல்பம் பூர்த்தி ஆறுது. வியக்த ரூபேன, அவ்வியக்தமாக இருக்கிற சங்கல்பம் அது. லோகம் பூரா அப்படித்தான். அவ்வியக்தமான வாக்கு தான் பேரு. பரா, பஷ்யந்தி, மத்தியமா, இல்லை அவ்வியக்தம். அது அவருடைய சரீரத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கு. சப்தமா வெளியில் வருது பாரு, பொறுத்தையாருடைய காதில் கேட்குற மாதிரி, அதுதான் வியக்தம். வியக்த பாசாம் சமுச்சாரணே, அந்த வியக்தம். சப்தமே ஒரு பிரம்மம், சப்த பிரம்மம். ஏன் தெரியுமோ? சப்தமே பூர்ணமான ஒரு ஞானத்தை கொடுத்துடும். ஆமாம், சப்தம் கேட்டாலே ஞானம் வந்துடும். நாமே வாங்கிக்கிறது எப்படி? சப்த ரூபேன இருக்கிறத ஸ்ரோத்ரேந்திரியம் வழியா வாங்கிட்டு தான் மனசுக்கு கொடுத்துதான், அப்புறம் அந்த மனசுல அசை போட்டு தான் அதனுடைய ஆந்தரமான அர்த்தத்தை புத்தியினுடைய சாகச்சரியத்தினால புரிஞ்சுண்டு அப்புறம் வெளியிடுறோம். எல்லாமே லௌகிக வைதிக உபயமே அப்படிதான். அப்போ காது இருக்க, காது வழியா தான் கேட்க முடியும். ஸ்ரோத்ரேந்திரியம் தானே இருக்கு. அதனால்தான் ஸ்ரோத்ரேந்திரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற போது என்ன பண்ணுவது தெரியுமோ? அந்த ஸ்ரோத்திரத்துக்கு ஒரு பெருமையை சொல்வது. அது எப்படி? ஸ்ரோத்ரேண பத்ர முதசந்தந்தி சத்யம், ஸ்ரோத்ரேண வாசம் பகுதோத்யமானாம், ஸ்ரோத்ரேண மோதஸ்சமஹஸ்ஸ ஸ்ரூஜதே, ஸ்ரோத்ரேண சர்வாதிஷ ஆசிருணோமி, ஏன பிராச்யா உததட்சிணா பிரதீச்சி திசந்தந்துத்தராத் ததித் ஸ்ரோத்ரம் பகுதோத்யமானம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரோத்திரத்தினுடைய செயல்பாடு
அது எப்படி இருக்கு, என்னமா வேலை செய்யுது, அது உனக்கு என்ன பிரயோஜனம் என்கிறதெல்லாம் அப்படியே தெளிவா நமக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. ஸ்ரோத்ரேட பத்ர முதசன் வந்து சத்தியம். ஸ்ரோத்திரத்துல சத்தியத்தை கேட்கிறோம். வாக்கு வெளியில வந்தா சத்தியம் தானே. அந்த அபிவிஞ்சனம் ஆகாசத்தில் ஆன உடனே ஸ்ரோத்திரத்துக்குள்ள போன உடனே தானே அபிவிஞ்சனம் ஆறுது. ஆகாசம்தான் வார்த்தை அபிவிஞ்சனம் பண்ணி வைக்கிறது. அந்த அபிவிஞ்சனம் பண்ணி வச்சா என்னது, கர்ணசஸ்குலீகரமா இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தில் தான் சப்தம் வருது. அது காது கேட்டுக்குள்ள போகுது. அப்படி இதனுடைய தரத்தை புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய முன்னோர்கள் வேதத்தில் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் விசகலனம் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கிட்டு தான் அந்த ஸ்ரோத்திரத்துக்கு உருவுது. அதை தான் இந்த குறிப்பிட்ட அமரசிம்மன் இருக்காரு ஸ்ருதி அப்படின்னா, அந்த ஸ்ருதி அப்படின்னு பேர் போட்டார். அது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு. வேதஹா விதஞானே. இப்படி வாக்குதான் நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். வாக்குதான் உள்ள கிடங்கை வெளிப்படுத்துற ஒரு கருவி இருக்க, அது வாக்கு. இப்படி சொல்லுவாவா, எப்படி சொல்லுவா தெரியுமா? நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அபிப்பிராய விசேஷத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொடுத்து அங்கே இருக்கிறதே இஞ்சியும் ஆயிண்டு ஆசைய வினிமயம் பண்றதுக்கு வாக்குதான். அப்ப ஆசைய வினிமயம் இருக்க, அது இந்த வாக்குல தான் வருது. அந்த வாக்கை சப்தமா எடுத்துக்கிட்டார் அவர். நாமெல்லாம் சொல்றது வாக்கு. அது அந்த வாக்கு எப்படி வருது? அது ஜோதிஷ். ஜோதிஷன்னா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கு. கண்ணுக்கு புறப்படாத பவர்டா. வெளிப்படக்கூடியதான அந்த ஒரு திறமை இருக்க, அது ஒரு பவர் இல்லாத எப்படி வெளிப்படும்? நாமே சொல்றது அப்படி ஒண்ணுமே. அக்னிமே வாசி ஸ்ருதா வாக்ஹிருதயே ஹிருதயம் மஜி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. அக்னி வாசி ஸ்ருதா, வாக்குல அது வந்துடுச்சு. அக்னி வாக்குல வந்துருக்கு. அதனால அந்த வாக்குக்கு இருக்கிற ஒரு பவர் இருக்கு பாருங்க. அந்த வாக்குங்கிற சப்தமும் பவரோட வாக்கு இருக்குங்கிறதும் அதுக்கு ஒரு தனி தகுதி கிடைக்கிறது வேத வாக்கு. நாமே சொல்லுவோம், அவன் என்ன சொன்னான், அவன் சொன்ன என்ன வேத வாக்கா அப்படிங்கிறது நம்ம அறியாமலே வேத வாக்கு ஒரு தனித்தன்மை உடையதுங்கிறது தெரியாட்டா கூட அது ஏதோ இருக்கிற மாதிரி மைண்டுக்கு வருதே. அவன் சொன்னா வேத வாக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு. அதாவது இந்திரனை கூப்பிட்டா வாக்கு வந்து விட்டு, அதாவது தாமிந்திரோ மத்தியதோ பக்ரம் யவ்யாகரோத் தஸ்மாதியம் வியாகிருத அவாகுஜ்யதே. வார்த்தைகள்லாம் தனித்தனியா இருக்குப்பா. கேட்ட மாத்திரத்திலே இதுதான் அர்த்தம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே அர்த்தத்தை சொல்ற மாதிரியா அது வராத ஒரு சந்திக்தாவஸ்தையில் இருக்க. இதை நீ இந்திரனை கூப்பிட்டான். இந்திரன் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தான். உடனே இந்திரன் தான் முதல்ல தாம் இந்திரஹா மத்தியதோ அபக்ரமிய வியாகரணம் தஸ்மாதியம் வியாகிருத அவா சுத்தமான சம்ஸ்கார ஜனிதமான வாக்கு அவன் தான் உற்பத்தி பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிறது கூட வேதத்துல நமக்கு எடுத்து சொல்லி இருக்கு. அப்போ வாக்கினுடைய இருக்க பலம் அது சர்வ பலம். ஏன் தெரியுமோ? வாக்கு எந்த பலத்தை உடையதோ அந்த பலம் தான் நம்முடைய ஜீவிதத்துக்கு தேவை. அது வேத சப்தத்தில் ஊறி இருக்கு. அதனால அது வாக்கா வெளியில வருது. நீ ஒன்று நினைச்சுப்பாரு, வாத்தியார் என்ன பண்றார், தங்கிட்ட சேமிச்சிருக்கக்கூடிய அந்த சப்த ஜாலத்தை வாக் ரூபமா வெளியில சொல்றார் வாயால. அதை சிஷ்யன் தன்னுடைய ஸ்ருதி வழியா காது வழியா அதை வாங்கிக்கிறான்.
ஆகாசத்துல வெளிப்பட்ட உடனே அதை வாங்கி உள்ள இருக்கிறான். அதே வாக்க உனக்கு கவனிச்சு பாரு. அந்த ஆச்சாரியன் எப்படி வாயிலிருந்து வைகரி ரூபேன வெளிப்படுத்தினானோ அப்படியே கொஞ்சம் கூட அண்ணன் நகராத அந்த மைண்டில் வாங்கிட்ட உடனே பராபசந்தி மத்தியமா வைகரி ரூபேன அவன் அப்படியே பிரசன்ட் பண்றான். இப்பதான் நமக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமோ, அவன் சொன்னதை அப்படியே சொல்றான்னு தெரியுது. அப்ப அவன் சொன்னது சொல்றானே, அவனுடைய மைண்டில் என்ன அபிப்பிராயத்தோட ஒரு வாக்கு உருவாயிருக்கோ அது வைகரி ரூபேன வெளியில வந்து சிஸ்டனுடைய காதுக்குள்ள நுழைஞ்சு அவனுடைய மைண்டுக்கு அதே அபிப்பிராயத்தை எடுத்து பரிமாறுறது. இதத்தான் இவா என்ன சொல்லுவா, பாஷையினுடைய பிரயோஜனம் என்ன, பாஷா அதனுடைய பிரயோஜனம் என்ன, இந்த ஒரு பாஷையை நீ கற்றுக்கிறிய, தமிழ் தெலுங்கு எல்லாமே பேரை சொல்லி சம்ஸ்கிருதம் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒருத்தனுடைய மனசில் இருக்கக்கூடியதான அபிப்பிராயத்தை, அவனுடைய நினைப்பை, அவன் என்ன நினைக்கிறானோ அதை அந்த பாஷையை வழியா வெளியில கொடுத்து அவனது காது வழியா வாங்கி அவனுடைய மைண்டு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற ஒரு சப்தத்தினால அவனுடைய மைண்டில் இருக்கிறத இவனுக்கு கொடுத்து அப்ப நம்ம அறியாமல் ஒரு கருவியா மாறுறது. பரஸ்பரம் அவ ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடியதான உள்ளக்கிடங்கை பரிமாறிக்கிற மாதிரி மாறுறது. அப்படி ஒரு கருவி இல்லைன்னா நாம லோகத்திலே இருக்க முடியாது. அந்த கருவி முதல்ல உற்பத்தி ஆகிறது எது, வேதத்திலிருந்து. ஏன் தெரியுமா, சிருஷ்டி பண்ற போது பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்தம் வெளியில வந்தது, வைகரி ரூபேனா. பூ அப்படி வந்தது. இந்த சப்தம் வந்த உடனே இந்த சப்தத்தை வெளியில வந்தோடனே அந்த சப்தத்தினுடைய உருவம் என்ன, கேவலம் ஒரு சப்தம் தான் இதுல இருக்கு. ஆனா அது உள்ள கருத்து என்ன, பூஹுங்கிறது பூமி. அந்த கருத்து வந்தோடனே வியக்தமாச்சு. இந்த பூஹுங்கிற சப்தத்துல என்ன வேணும்னு நினைச்சானோ அது அவ்வியக்தமா இருந்தது. அடுத்தபடி பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. சபூரி திவ்யாஹரது, சஹா பூரி திவ்யாஹரது, பூஹு சொன்னான். பூமி மசிருஜதா, பூமியை சிருஷ்டிச்சார். சபுபரி திவ்யாஹரது அந்தரிக்ஷமசிருஜதா, சசுபரி திவ்யாஹரது திவமசிருஜதா. சிருஷ்டிக்கு முன்னாடி வாக்கு இருந்தது. வெத்தமா பதார்த்தங்கள் வெளிப்படுத்துறது முன்னாடி அவ்வியக்த ரூபேன இந்த வாக்கு தான் சிருஷ்டியை கொண்டு வந்து. இப்படி நீ ஊடுருவி பார்த்தேன்னா வாக்கினுடைய இது இருக்கு, அது ரொம்ப ஆழமான கருத்தை உடையது. சாதாரண பாமரெல்லாம் அவளுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லறதுக்காக மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா, பாமரால ஏன் சொல்றேன்னு கேட்டுப்போ. அது சாதாரணமா பறவை இனங்கள் இருக்க, அது பேச தெரியாது. ஆனா 4 தடவை ஒலி எழுப்பும். அதுக்கு மேல ஒலி எழுப்பலே இல்லை. ஏன்னா அந்த எப்படி கூட்டிலேருந்து வெளியில வருவது ஒரு ஒலி எழுப்பு, வெளியில வந்தாச்சு. அப்புறம் பரஸ்பரம் அவளுக்குள்ள நெருங்கிற போது ஒரு ஒலி எழுப்பு. சத்துருக்கள் வந்தாச்சு, காப்பாற்றிக்கிற போது ஒரு ஒலி எழுக்கும். திரும்பி போறது ஒரு ஒலி எழுக்கும். அதுக்கு மேல அவளுக்கு ஒலி தேவையில்லை. அதாவது எங்கேன்னா அந்த ஒலியை எழுப்புறது தெரியுமோ, வெளியில வருவது கசக்கதான் சத்தம் ஒன்று வரும். பறவை பரஸ்பரம் தன்னுடைய ஸ்நேகபாவத்தை வெளிப்படுத்துறது ஒரு ஒலி இருக்கும். சத்துருக்கள் வந்து நெருங்கிற போது ஒரு ஒலி இருக்கும்.
திருப்பி போகிறது ஒலி இருக்கும். வேற ஒரு ஒலியும் அது பண்ணாது. நீ உன்னை நினச்சிப்பாரு, பெரும் பறவைதானே. அது கூட என்ன தெரியுது, எந்த ஒலி நாம் எழுப்பினா என்னுடைய பிரயோஜனம் சார்த்தகமாகிறதோ அங்கதான் ஒலி எழுப்பும். பாக்கி ஒன்று ஒலி எழுப்பவே செய்யாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாங்க. அப்படிதான் ஒலி எழுப்பும். அது இல்லைன்னா பிரமத்தினால அப்படி ஒரு ஒலி எழுப்பித்தது. தீர்க்கமான ஒரு கிரகணம் மத்தியானம் 12 மணிக்கு பிடிச்சது. கார்த்தால எல்லாம் எழுந்திருந்து போயாச்சு கூட்டிலேருந்து. 12 மணி ஆனோன்னு கும்பிருட்டாயிடுச்சு. அந்த கீழே விழாத்ததுனால, கிரணத்தினுடைய பிரதிபலிப்பு இல்லாததுனால சாதாரண ஜனம் தானே. அப்போ அதில் கத்தனை பேருக்கும் இருட்டு வந்தாச்சு. அதாவது நம்ம போக வேண்டியதுதான், திரும்பி போகிற நேரம் வந்துவிட்டு அப்படின்னு கிரகண ஞானம் இல்லாததுனால உண்மையாக திரும்பி போகிற இருட்டு வேலை வந்து விட்டு நான் திரும்பும். அப்போ ஒரு சந்தம் போடும். அப்போது இந்த ஒலி எழுப்புறதுங்கிறது நாமெல்லாம் பேசுகிற மாதிரி தான். அதுவும் வெளியில் வந்தது. அந்த ஒலி எழுப்புறத இப்படி எந்த சமயத்தில் வருதுன்னா ஒலிக்கே அர்த்தம் உண்டு. அந்த ஒலிக்கு இப்போ நான் சொன்னேன் 4 அர்த்தம் தான். அதுக்கு மேலே பண்ணாது. அப்போ எதையும் சார்த்தகமாக பண்ணுறதுல சாதாரண ஜீவராசியிலேயே வச்சிருக்காரு. அப்போ வேதம் என்கிறது ஒலி. இப்போ நாம் எல்லாம் சொன்னோமே, அது மாதிரி வேதம் ஒலி தான். ஒலிக்கு தான் வேதம்னு பேரே தவிர அதனுடைய சொரூபம் ஒலி வடிவம். காதால மட்டும்தான் கேட்க முடியும். வேற எந்த இந்திரியத்துக்கும் அது இலக்காகாது. கண்ணால ஒலியை பார்க்க முடியாது. அதே மாதிரி வாசனையில தெரியாது. அதே மாதிரி ரசனேந்திரியத்தினால் தெரியாது. உடம்பை தொட்டாலும் தெரியாது. ஒண்ணுதான், காதுதான். ஆகாசம் வழியாக தான் தெரியும். அதே மாதிரி எப்படி வச்சிருக்கார், ஆகாசத்தில் தான் அபிமஞ்சமாகும்னு வச்சு விட்டார். எங்கும் வியாப்தமா இருக்கக்கூடிய நான் இடைவெளி இருக்கேன், அதுதான் இது அபிமஞ்சகமாகும். அதனால இவ்வாறு சாஸ்திரக்காரால சப்த குணகம் ஆகாசம். இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும், வேதம்ங்கிறது ஒலி வடிவம். அந்த ஒலி வடிவான வேதம் இருக்க, அந்த ஒலி நம்ம காதில் விழுந்து நம்ம மைண்டில் போய் நமக்கு ஒரு உத்தேஜகம் பண்ணணும்னா அந்த ஒலிக்கு தனியே ஒரு தகுதி இருக்கணும். வெறும் சத்தமா இருந்தா போறாது. ஒன்றும் இல்லை, சாதாரண பறவைகளுடைய ஒலிக்கே அந்த ஒலியை கேட்கிற போது இன்னொரு பறவைக்கு தெரியும். அப்போ அதில் அந்த பறவையினுடைய எண்ணம் பிரதிபலிச்சிருக்கு உள்ள. அது எப்படி அவ்வியக்தமாக இருக்கு, வெக்ததை இல்லை. அவளுக்கு அது வெக்தமாகுது, வாங்கிக்கிறதோடு வெக்தமாகுது ஒலியை கேட்ட உடனே. ஒன்று ரெண்டும் பரஸ்பரம் தன்னுடைய மனசில் இருக்கிற ஸ்நேகத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த ஒலியில் ரெண்டும் ஒன்றும் பண்ணுவோம். இது உடனே கொடுத்த உடனே அதுவும் திருப்பி கொடுக்கறத 2 பேருக்கும் தெரியறத. ஏதோ சத்துரு வரான்னு சொன்னோம்னு ஒரு வெளியே போகணும்னு அத்தனை பேருக்கும் தெரியறது. எல்லாரும் கிளம்பியாச்சு தெரியாது. ரெக்கை அப்படி படபடா அடிச்சுட்டு அல்வா போகிறது. எல்லாம் உள்ள வந்து சேர்றது, எல்லாம் வந்து சேர்றது. 6 மணி பார்த்தா காக்கா எக்கச்சக்கமாக பார்க்குறோம் லோகத்தில். எல்லாம் 7 மணி ஆச்சுன்னா எல்லாம் கூட்டுக்குள்ளே போயாச்சு. எத்தனை நம்முடைய பிரபஞ்சத்தில் ஆச்சரியமா எத்தனை இருக்கு பாரு. எல்லாத்தையும் அந்தந்த சப்தங்களை கேட்க போது அதெல்லாம் புரிஞ்சுருந்து அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கணும். இந்த ஒலிக்கு ஒரு சக்தி இருக்குப்பா. அந்த ஒலிக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால என்ன ஆயிடுத்து, என்னைக்குமே அந்த ஒலி ஆகாசத்திலே தங்கி இருக்கிறது. எப்படி
ஆகாசம் விஸ்தாரம், அதுக்கு எல்லை கிடையாது. ஒலி அதில் இருக்கு. வாயிலேந்து அந்த காற்று வந்தா, ஆகாசம் இருந்தா அது ஒலியாக மாற்றி என்கிட்ட கொடுக்கறது. அதுதான் அபிவியஞ்சகம்னு பேரு. நான் சொல்லக்கூடிய அந்த அக்ஷரம் இருக்க, அது எப்படி சொல்றேன்? உள்ளே இருக்கிற காற்று அந்தந்த இந்திரியங்கள்ல பட்டு வெளியில வருவது. அது சத்தம் கேட்கணும்னா ஆகாசத்தில் தான் அந்த சத்தம் காதில் விழும். ஆகாசம் தான் அந்த ஒலியை அபிவியஞ்சகம் பண்ணும். அப்போ ஆகாசம் இருந்தால் தான் ஒலி வியக்தமாகும். ஆகாசம் இல்லைன்னா ஒலி வியக்தமாகாது. ஆமாம், இதில் என்ன வேடிக்கை தெரியுமோ? அவ்வியக்தமான ஒரு ஒலி இருக்கு. உச்சாத நிஸ்வாசம் விட்டுக்கிட்டே இருக்கான். குழந்தை உச்சாத நிஸ்வாசம் விட்டா கிட்டே இருக்கிறதுன்னு தெரியும், ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் கேட்காத ஒரு உச்சாத நிஸ்வாசம் பண்றான். அந்த ஒலி என்ன சொல்ற போது சாஸ்திரம் ஹம்சஹா அப்படிங்கிற ஒலி கேட்கறதுங்கிறான். ஒரு உச்சாத நிஸ்வாசத்தினுடைய ஒரு சப்தம் இருக்க, ஹம்சா 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 அப்படின்னு சொல்றார். அதை இவன் என்ன சொன்னான்? ஹம்ச காயத்ரின்னு ஆரம்பிச்சு அந்த சப்தம் இருக்க, அது சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடுங்கிறார். இப்போ உச்சாத நிஸ்வாசம் வரதே பரபிரம்ம உள்ளே இருக்காருங்கிறத வெளிப்படுத்துறது. அது கூட அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த சாட்சாத் சைதன்யத்தினுடைய ஒரு அஸ்தித்வத்தை உச்சாத நிஸ்வாசத்தில் வர சப்தங்கள்னால அவன் அங்கே இருக்காங்கிறத சுட்டி காட்டுறா சொல்லும். ஹம்ச சோகம் சோகம் ஹம்சா ஹம்ச இது மந்திரா ஜபதி அப்படின்னு. இந்த சரீரம் இருக்க, இந்த ஜீவன் ஹம்சா ஹம்சான்னு ஜனம் ஜபிச்சுட்டு இருக்கார். எத்தனை சாஸ்திரக்காரால் இதை பற்றின விவரணங்களை அவாவா சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இருந்து அதனுடைய உயர்வை எத்தனை சொல்லியிருக்கா தெரியுமோ? சொன்னா தீராதே தவிர அந்த அளவுக்கு இருக்கு. அதில் எல்லாத்தோட ஆத்தியமா காதல் விழுந்த ஒலி இருக்க, அது வேதம். அந்த வேதத்துக்கு தான் ஆம்னாயான்னு ஒரு பரியாய சப்தம். இப்போ சார்த்தகமான ஒரு ஒலியைத்தான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆம்னாயம் என்கிற இடத்துல வெளியில வரக்கூடியதான அத்தனை ஒலிகளும் சார்த்தகமான ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை தாங்கி வர ஒலின்னுங்கிற அர்த்தத்தில் தான் ஆம்னாயத்தை போட்டு. வெறும் சத்தம் அல்ல. சப்தம்னு சொல்றது வேற, சத்தம்னு சொல்றது. அதனால அப்படி ஒரு விசேஷம் அதுக்கு இருக்கு. ஆரோ பல பேர் இந்த வேதத்தை பல தினசா அவளுடைய சிந்தனைக்கு தக்கபடி, அவளுடைய வாசனைக்கு தகுந்தபடி கனா பின்னா அதை விளக்க உரை கொடுத்தவா நிறைய இருக்கா. யாருக்கும் தெரியாத ஒன்ன, சரித்திரமே தெரியாத ஒன்ன அனுமானத்தினால இவனா ஒரு சரித்திரத்தை கிரியேட் பண்ணி, வேதம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு, அதுக்கு முன்னே இல்லை அப்படிங்கிறான். ஒருத்தர் இல்லை 5000 இருக்காது, 3000 தான் இருக்கு. என்ன வேடிக்கை தெரியுமோ? இவன் இப்ப பிறந்திருக்கான். கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் இவன் சொல்றான். வேதத்தினுடைய காலம் கிறிஸ்துவுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருந்திருக்கு. இவன் பிரத்யட்சமா பார்க்கல, இவன் கண்ணொன்னும் பார்க்கலையே, இல்லை. அப்ப பரோட்சமா சொல்றான். இவன் சொல்லறதுக்கு இவனுடைய மைண்டில் என்ன எவிடன்ஸ் கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. அவன் என்ன நினைக்கிறான்? சாமானிய ஜனங்கள்ல ஒரு ஒரு மனுஷன்தான் சப்தத்தை வெளியிடுறான். அதனால இது ஆகாசத்தில் தனியே வராது, எவனோ ஒரு மனுஷன் தான் வெளியிடுறான். ஆகாசம் அபிவியஞ்சனமானாலும் முதல்ல வெளியிட்டது ஒரு மனுஷன். அந்த மனுஷன் இருக்கிற நேரம் இப்பதான் இருக்கு, அதனால அப்பதான் வந்திருக்கும் அப்படின்னு அனுமானத்தில் இவனுடைய சிந்தனைக்கு ஒத்ததான ஒரு அனுமானத்தை வச்சு அவன் சொல்லிட்டு போயிட்டான். பாக்கி எல்லாரும் அப்படிதான் செலவு சொல்லிட்டான்.
அப்போ ஸ்வயம் சிந்தனை பண்ணுறதுக்கு பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ முடியாத இருக்கக்கூடிய வேதத்தை இவன் தன்னுடைய சிந்தனையில் அனுமான பிரமாணத்தை வச்சுருந்து அனுமானத்தில் ஒன்று பிரத்யட்சம் இருக்கணும்ப்பா. என்ன பிரத்யட்சம்? பிரத்யட்சமே இல்லாதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்லறது கரெக்டாக இருக்கணும். அந்த அனுமானம் எல்லாம் தப்பு என்கிறது அந்த காலத்தில் நிறைய பேர் சொன்னாலும் அது ஏறலை. அதாவது ஏழையினுடைய வாக்கு ஏறாது, பணக்காரன் வாக்கு ஏறும். அதனால ஏழைகள் அன்னைக்கு இருந்ததுனால அதனால அப்படி ஒரு சரித்திரத்தை இதுக்கு சொல்லிட்டு போனதுனால அவன் எங்கே இருந்தா அப்படின்னா மத்திய ஏஷியாவிலேருந்து வந்தா. அவன் இங்கே வந்தா வேதத்தை சிருஷ்டிச்சா. மத்திய ஏஷியாவிலேருந்து வந்தாங்கிறதும் அனுமானம், இங்கே வந்து வேதத்தை சிருஷ்டிச்சாங்கிறது அனுமானம். எப்படி இவன் ஜெயிச்சான் தெரியுமோ? இங்கே வந்து வேதத்தை சிருஷ்டிக்கிற போது இந்த குறிப்பிட்ட பாரதத்தில் இருக்கிற சகல விவகாரங்களும் வேதத்துக்குள்ள தென்படுறது. ஒன்று பாக்கி இல்லாத அத்தனையும் தென்படுறது. அது அப்படி தென்படுறதுனால என்னாச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் வந்திருக்கிறதுனால இந்த வேதம் இங்கதான் ஆரம்பமாயிருக்கணும். இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஸ்தோபகம் சஜதாபதுஷ்டிஜா அசிக்ரிஜா மருத்ருதே விதஸ்தஜார்ஜீகீஜே ஸ்ருணுக்யா சுஷோமஜா. அதனால பாரதத்தில் ஜீவநதியா பெருகின்ற எத்தனை எல்லாம் நதி இருக்கோ அத்தனை நதியை பற்றி ரெஃபரன்ஸ் அங்கே வந்து விட்டு. அப்போ அவள் ஒரு முடிவுக்கு எப்படி வந்தா? பாரதத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் இங்கே ஒருத்தன் வந்து இதை பார்த்து சொல்லித்தான் இதில் வந்திருக்கு. அது ஒருத்தன் சொல்லித்தான் வரணும். இதெல்லாம் சொல்லாத எப்படி வரும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்படி இங்கே வந்து ஆனால் அது அப்படி இல்லை. இதெல்லாம் சப்தத்தில் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் சிருஷ்டியே வந்திருக்கு. பிரபஞ்ச சிருஷ்டியே சபூரி திவ்யாஹரது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. பூமி வந்ததுக்கு அப்புறம் வேதம் வரலை. இந்த சப்தம் முதல்ல வந்ததுதான். இந்த மாதிரி விளக்க உரையெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனைக்கு விசாரதாரிக்கு பொருத்தமா இல்லைன்னு ஏற்றுக்க முடியாது. அதுக்கு தனியாக தான் வரணும். எதெல்லாம் இருக்குன்னு சிலதெல்லாம் சப்தமே மனுஷனுடைய வாயிலிருந்து தான் வரணும்னு சொன்னால் தப்பு இல்லையே. பதார்த்தங்களே பரஸ்பரம் சம்சர்க்கத்தில் சப்தம் இருக்க. சப்தம் வேத ஒலிக்கு முன்னாடி சப்தம் இருக்க. ஒரு மனுஷன்தான் சப்தத்தை உற்பத்தி பண்ணுறதுங்கிறது பொய். மனுஷன் அல்லாத மனுஷ சிருஷ்டி இல்லாமலேயே சப்தம் இருக்க. விருஷ்ட லதாதிகளோட சலசலப்பை கொடுக்கறத, மேகங்கள் பரஸ்பரம் ஒரு சரோடு சப்தம் கேட்கறத, மின்னல் சப்தம் இருக்க. எத்தனை இருக்கு. அப்ப சப்தத்தினுடைய ஆவிர்வாவம் மனுஷனுடைய வருதுங்கிறது எல்லாம் தப்பு. அது எப்படி இது மனுஷன் இல்லாத இடத்துல வருத? எத்தனை பிராணி வர்க்கங்கள் சப்தத்தை போடுறது எத்தனை இருக்கு. ஒரு மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் பாரு குடகுடா குடகுடா எத்தனை சப்தம் கேட்கறது. சப்தம் மனுஷனுடைய அவனுடைய சொந்தம் அல்ல அல்ல அல்ல. மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சப்தத்தை சொல்றாங்கிறது எப்படி கரெக்டா இருக்கு? எல்லா இடத்துலையும் சப்தம் இருக்க. மேகம் சப்தம் அடிக்கிறது எப்படி அழகா. மேகோ வித்யுத் ஸ்தனயுத்தரு விருஷ்டிஹி சொல்றாரு வருத. ஆദ്യ சிருஷ்டியிலேயே செடிகொடிகள்லாம் சிருஷ்டி பண்ணி ஜலம், செடிகொடிகள், மிருகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனுஷனை சிருஷ்டி பண்ணிருக்காங்க. சிருஷ்டியிலேயே அந்த வித்தியாசம் இருக்கு. அது எப்படி சிருஷ்டி இவாளுக்கு அப்புறம் வந்திருக்குங்கிறத ஆயுர்வேதத்தில் குழந்தை வைத்தியத்தில் நிபுணர் ஒருத்தர் காசியப்பர் அவர் சொல்றார்.
குழந்தைக்கு பிரசவிச்சு விழுந்த குழந்தைக்கு உடனே அது பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வளர்ந்துகிட்டே வரவரை தாய்ப்பாலும் தயாராகிட்டு வெளியில் வந்தவுடனே ஆகாரம் கரெக்டாக கிடக்கும். அதனால மனுஷ இனத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே, மிருகங்களையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே, பறவைகளையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை முதல்ல சிருஷ்டி பண்ணிவிட்டாங்க. எல்லா செடிகொடிகளும் விருட்சலதாதிகளும் ஆத்தியம் சிருஷ்டி ஆயிடுச்சு, சஸ்யங்களும் ஆயிடுச்சு. அப்புறம்தான் பாக்கி சிருஷ்டியே வந்தது. உண்டு வாழக்கூடியதான உயிரினங்கள் வெளியில் வருவது உணவிற்க அது தயாராகிட்டு தான் வந்திருக்கு. இவன் வந்ததுக்கு அப்புறம் உணவு தயாராகலை அப்படின்னு அவர் சொல்றார். அதனாலதான் இவன் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிருஷ்டி, அதுக்கு உணவும் முன்னாடி சிருஷ்டி பண்ணிருக்கு. இப்படி எல்லாம் தயாராக இருக்கிறோரு இவன் வாயிலேருந்து ஒருத்தம் வந்துதான் வேதம் வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த சப்தம் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வேற எங்கும் வராது என்கிறது அவன் அதிகாரியா இருந்ததுனால அவனுடைய செல்வாக்கில் அவங்கள்ட்ட பிரபு சக்தி, மந்திர சக்தி, உற்சாக சக்தி இருக்கிறதுனால அதை சமுதாயத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு அவர் முடிஞ்சது. வஸ்துதாக அதை நாம் போனோம்னா அவளுடைய அனுமானம் சரியா இருக்காது. சரியா இருக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுதான் நான் இப்படி சொன்னேன். அதனால முதல்ல வேதத்திலே இப்படி ஒன்று வருதப்பா, சப்தம் சரியா இல்லை, பிரகிருதி பிரத்யம்ங்கிற மாதிரி இல்லை, பூர்ணமா ஒரு வாக்கியம் எல்லாருக்கும் சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்ச மாதிரி இல்லை. வாக்வை பராச்சவ்யாகிருதாவதது, வாக்கு எப்படி இருந்து பராச்சி அவ்யாகிருதா. தே தேவா இந்திரமப்ருவன், தேவால் அத்தனை பேர் இந்திரன் கூப்பிட்டு சொன்னான். இமான் நோபா சம்பியா குர்விகி, இந்த வார்த்தை இந்த வாக்கை வியாகரணம் பண்ணு, சுத்தம் பண்ணு. என்ன சுத்தம்? சப்தம் கேட்ட மாத்திரத்திலேயே சகல ஜனங்களுக்கும் ஒரே அபிப்பிராயம், சொன்னவன் என்ன அபிப்பிராயம் இருக்கோ அது அப்படியே அதுல பழிச்சுடுற மாதிரி பண்ணி கொடுக்குது. உடனே இந்திரன் பண்ணான். அப்ப என்ன எடுத்து இந்த வாக்கு தான் எல்லாத்தையும் சொல்றது. அன்னைக்கு இந்திரன் தான் பண்ணாங்க. அப்ப அவ்யாகிருதமான வாக்கை வியாகிருதமான பண்ணி அப்படிதான் பண்ணினான் இந்திரன்னு வேதம் தனக்குள்ள ஒரு கதையை சொல்றது. அங்க எல்லாம் ஒரு மனுஷனையும் சொல்லலை, வெறும் வாக்கை பத்திட்டு தான் இருக்கு. வாக் சத்வாரி வாக், அந்த வாக்கு இருக்கு இல்லையோ அதனுடைய பரியாயமாக்கும் வேதம், அந்த வேதத்தினுடைய பரியாயமாக்கும் ஆம்நாயம். அப்படிதான் வந்திருக்கு. அதனால நாம எதை கத்துக்க போறோம் தெரியுமோ? பூர்ண ஞானமா இருக்கக்கூடிய முழு அறிவு, அறமுறை இல்லை, நூனம் இல்லை, அதிரேகமும் இல்லை. பூர்ண அறிவை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதான தானாவே நிசர்க சித்தமா ஆகாசத்திலேயே இருக்கக்கூடியதை அபிவியஞ்சகம் பண்ணி வெளியில் எடுக்கக்கூடிய ரிஷிகள் அத்தனை பேரும் அதை அபிவியஞ்சகம் பண்ணி வச்சதுனால வாயினால வெளியில் வந்தது. அதுக்கு வேதம்னு பேர் வந்தது. உள்ள கிடங்கு வேதம், அதனுடைய அர்த்தம் இருக்கு, அது வேதம். அந்த சப்தம் இருக்க அது ஒலி. அதை நாம எப்படி வாங்கிக்கிட்டு எப்படி பெருசானோன்னு சொல்றோம் பாரு. காதால வாங்கிட்டு மனசுல வாங்கிட்டு மனசை அதை அசை போட்டு அப்படிதான் நம்ம தெரிஞ்சு வரும். அந்த வாக்கு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். பின்னாடி வரக்கூடிய சகல பிராணி வர்க்கங்களுக்கும் உயிரினங்களுக்கும் வாய் வழியா வெளியே வரக்கூடியதான் இந்த ஒலி இருக்கே, அந்த ஒலியிலேருந்து இது கிடைச்சது. அப்ப சர்வத்திர ஒலி வடிவமா என்னெல்லாம் உனக்கு தென்படுறதோ அதுக்கெல்லாம் சோர்ஸு வேதத்தினுடைய ஒலி வடிவு தான். அப்படி ஒரு பெருமை உண்டு. அதில் தான் 18 வித்யாஸ்தானமும் அதை வச்சுதான் வளர்க்கினான். 18 வித்யாஸ்தானம்னு ஒண்ணு இருக்க, அதெல்லாம் வாக்கு வழியா வளர்ந்து இருப்பா, புஸ்தகம் வழியா இல்லை, எல்லாம் வாக்கு வழியா தான். பழைய காலத்துல
அத்தியாபன பரம்பரை இருக்க அது எப்படி வந்தது? காது வழியா கேட்டு வாக்கு வழியா வெளியிடுறது வேதத்தினுடைய அதே சத்து. ஒரு கல்வியும் எதிர்பார்க்கலேவா. அந்த 18 வித்யாஸ்தானம் அப்படிதான் வந்தது. காலப்போக்கில் நாம அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த உபகரணத்தை தூக்கி எறிஞ்சு நம்முடைய கிரியேஷன்ல ஒரு உபகரணத்தை வச்சுக்கிண்டு அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சோடு தான் அதனுடைய சாரம் நமக்கு கிடைக்காமல் அறகுறையா மாறணும். ஆமாம், அதே வச்சுட்டு தான் மாறாது. அது அழியாத உபகரணம். ஆமாம், காது அது அழியாத உபகரணம். வாக்கு அழியாத உபகரணம். சிருஷ்டியில் இருக்கு, ஈஸ்வர சைதன்யத்தோட கலந்துருக்கு. அது மட்டுமா, அது உயிரோட்டத்தோடு இருக்கு. ஆமாம், அதை விட்டு என்ன பண்ணோம்? புஸ்தகம்னு ஒன்று கண்டுபிடிச்சு, ஒரு லிபியை கண்டுபிடிச்சு, அதில் எழுதுற இதை கண்டுபிடிச்சு, காதால கேட்க வேண்டியதில் கண்ணால் பார்க்க முடியாம மாற்றி விட்டோம். இப்போ ஒரு இடத்த மாற்றுறோமே, மாற்றுறதுக்கு அப்புறம் அதில் இருக்கிறத காதால படிச்சுண்டு அப்படி வந்து விட்டோம். ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டோம். இங்க என்ன தப்பு நாம பண்ணோம் தெரியுமோ? ஒலி வடிவா காதால கேட்டு உள்ள வந்து அதை படிச்சுதான் பண்ணமே தவிர, நாம ஒரு லிபியை கிரியேட் பண்ணி அந்த லிபி ஒண்ணுமே இல்லை. நீ என்ன செய்யற? இப்படி எழுதினா அதை கா சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வச்சு அந்த லிபியில, அந்த நீ எழுதுற அந்த லிபியில ஒலியை ஏற்றி அப்புறம் நீ கற்றுக் கொடுக்குற. 2 காரியம் பண்ற. லிபி எழுதுற, அதுல ஒலியை ஏத்துற, இது ரா அப்படின்னு. இந்த மாதிரி பின்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு உபகரண மாற்றம் இருக்க ஒன்றுலேருந்து ஒன்று. அதனால்தான் நமக்கு தத்துவதாக அதை பற்றின விளக்கம் சொன்னால் கூட நம்ம மைண்டு ஏற்றுக்காத போகிறது. நீ ஏற்றுக்கின்றாலும் ஏற்றுக்கல, ஆனாலும் எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் ஆரம்பம் ஒலி வடிவாக வரக்கூடியதான வேதம் தான். அதனால்தான் அந்த வேதத்தை ஆரம்பிக்கிறோடு எப்படி சொல்றார்? ஒரு வேதத்துக்கு என்ன பேர் சொன்னார்? அக்னியிலேருந்து வந்ததுன்னா ஒரு வேதம், அக்னேர்வேதா. இன்னொன்று என்ன சொன்னார்? வாழோர் எதிர்வேதா, ஆதித்யாத் சாமவேதா. லோகம் பூரா வியாபிச்செல்வா சொன்னார். நீ இல்லையே, நீதானே கண்டுபிடிச்ச. தேவநாகரி லிபி நீ தான் கண்டுபிடிச்ச, மலையாள லிபி நீ தான் கண்டுபிடிச்ச, தெலுங்கு லிபி நீ கண்டுபிடிச்ச. ஆமாம், அந்த லிபிக்கு நீ தான் அர்த்தம் சொன்ன. இந்த லிபிக்கு இதுதான் ஒலிங்கிறது நீ ஏற்படுத்தின, உன்னுடைய கிரியேஷன். அது ஸ்வயம் சித்தம். அப்போ அந்த ஸ்வயம் சித்தமான வேதத்திலிருந்து வந்திருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்முடைய இந்த வாழக்கூடியதான மனித சமுதாயத்துக்கு அத்தனை பேருக்கும் தேவை. அது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவள்கிட்ட எடுத்து சொல்கிறது தான் தர்மத்தில் ஒரு போர்ஷன். அது ஒரு தர்மம். அது எதுலேயுமே பிரயோஜனம் இல்லாத எல்லாருக்கும் அது போய் சேரணும். ஏன்னா வேதத்தினுடைய தரம் ஆருடைய வாழ்க்கையை சுத்தி பண்ணணுமோ அவனுக்கு அது பயன்படணும். அப்போ அத்தனை மனித இனத்துக்கும் போய் சேர வேண்டியதான ஒரு சந்தேசமான வேதம் இருக்கே, அது வெளியில அத்தனை ஜனங்களுக்கும் போய் சேர்றதுங்கிறது பண்ணினா அது ஒரு பெரிய தர்மமாக மாறுறதுனால ஒரு தர்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆம்னாய